சனி பகவான் அப்படின்னு சொன்னாலே நிறைய பேர் பயப்படுறாங்க. பயப்படுவதற்கு ஒன்றுமே கிடையாது. சனியை போல் கொடுத்து உயர்த்தி அழகு பார்த்து தன்னுடைய வாழ்வில் மிகப்பெரிய உயரத்துக்கு கொண்டு போகிறதே சனி பகவான் தான். சுக்கிர பகவான் இருக்கார், குரு பகவான் இருக்கார். குரு பகவான் மிகப்பெரிய சொத்து சுகங்கள்லாம் கொடுப்பாரு, பெரும் செல்வத்தை கொடுப்பாரு. சுக்கிர பகவான் அதுக்கான அடித்தளமாக இருக்கக்கூடிய அற்புதமான வாழ்க்கையை அந்த வருமானத்துக்கான வழிமுறைகளை கொடுப்பாரு. இதெல்லாமே சரி. ஆனால் இதற்கு உறுதுணையாக இருந்து இதை செயல்படுத்துவதற்கான ஆக்கப்பூர்வத்தை கொடுப்பவர் சனி பகவான். அதனால் சனி பகவானை கண்டு எந்த இடத்துல இருந்தாலும் நீங்கள் அஞ்சவே தேவையில்லை. அவருக்கான வேண்டுதல், அவருக்கான வழிமுறைகளை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை நெறிமுறையுடன் வகுத்து கொள்வதற்கான அந்த விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சிட்டாலே அதுதான் பரிகாரம். காலையில் எந்திரிக்கிறீங்க, போகிறீங்க, வர்றீங்க, சனிக்கிழமை போய் விளக்கு போடுறோம், அதை பண்ணுறோம், இதை பண்ணுறோம், அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தேன், இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தேன், அந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் போயிட்டு வந்தோம்லாம் சொல்கிறாங்க, சரிங்களா? ஆனால் இருந்தாலும் அந்த கோயிலுக்கு போகிறதுங்கிறது ஒரு சிறப்பான விஷயம். ஆனால் அது மட்டுமே நம்மளோட வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்குமானா கொடுக்காது. ஏனென்றால் அது வெளிப்புறத்தில் இருக்கக்கூடிய தெய்வத்தினுடைய சக்தியை நம்ம நோக்கி இருப்பதற்கான ஒரு விஷயத்திற்கு தான் நம்ம தெய்வத்தை அணுகி போகிறோம். அந்த போகக்கூடிய விஷயங்களில் நம்மளோட மன தூய்மை, உடல் தூய்மை எல்லாமே அற்புதமாக இருக்கக்கூடியதாக நம்ம ஒருநிலைப்படுத்தி இறைவனை வணங்குறோம். அப்போ சனி பகவான் என்ன அப்படின்னா நீதிக்காரகன். தன்னுடைய கையில் எப்பொழுதுமே தராசை வைத்து கொண்டு நேர்மறையாக எல்லாத்தையும் அணுகி நல்லது கெட்டதை தீர்மானித்து பாவ புண்ணியங்களை வகுத்து கொடுக்கக்கூடிய அதற்கான நீதியை கொடுக்கக்கூடியவர். நம்ம செய்கிற ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு காரண காரியம் இருக்குது. அது பதிவாக கர்மாவாக மாறுகிறது. அந்த கர்மாவாக மாறுவதற்கான காரணங்களிலிருந்து நம்மளுடைய விதியை தீர்மானிக்கக்கூடியதாக இருக்குது. அதுதான் சனி பகவானுடைய முக்கியமான கடமை. அதனால தான் தொழில், ஆயுள் விஷயத்திற்கு அவரை முதன்மையாக வைத்திருக்கிறாங்க. தொழில்காரனும் அவர் தான், ஆயுள்காரனும் அவர் தான், அதே மாதிரி நீதிக்காரனும் அவன் தான். அப்போ அவர் இந்த 3 விஷயத்துக்கு முதன்மையாக இருந்து 7 இந்த முக்கியமான விஷயங்கள் ஒரு மனிதனுக்கு ஆயுள் பலம் கூடணும், தொழில் வளம் முன்னேறணும். இது ரெண்டுமே சனி பகவானுடைய முதன்மையாக கடமையாக இருக்குது. இந்த கடமை ஒருவருக்கு சரிவர நடக்கணும்னா அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் நெறிமுறையுடன் இருக்கவர்களாக இருக்கணும். தங்களை தாங்களே பரிசோதனை செய்து கொள்ளக்கூடியவர்களாக அவர்கள் இருந்து தன்னுடைய மனதுக்கு விரோதமாக நடக்காதவர்களாக முதல்ல தங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். அவருடைய மனசுக்குள்ளேயே மனசாட்சிங்கிற ஒரு நீதிமான் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயுமே இருக்காங்க. அந்த நீதிமானிடம் வரக்கூடிய குரலுக்கு நீங்கள் பதில் கொடுத்து செவிசாய்த்து அதை கேட்டு அதன் வழி நீங்கள் நடக்கும் பொழுதெல்லாம் சனி பகவான் சாந்த நிலைக்கு போகிறார். அந்த நிலையிலிருந்து உங்களை ஆசீர்வாதம் பண்ணுறார். இதுக்கு சிம்பிளான ஒரே விஷயம் என்ன அப்படின்னா, அவர் எப்பொழுதுமே ஒரு மந்தகாரகன். சனி பகவான் மந்தகாரகன். எல்லா செயலிலையுமே ஸ்லோவாக இருக்கும். ஏனென்றால் இருக்கிற ஒரு நவகிரகங்களில் மிக தூரமாக இருக்கக்கூடிய கிரகம். அது சுற்றுவட்ட பாதையில் சுற்றி வரக்கூடிய காலங்கள் தான் அங்கே நாம் சொல்லக்கூடிய மந்தகாரகன் என்று சொல்கிறோம். கிடையவே கிடையாது. அந்த சுற்றுவட்ட பாதையின் அதனுடைய ரேஷியோ மிக அதிக தூரங்கள் இருக்கிறதுனால அது கடந்து வரக்கூடிய தூரங்கள் மிக அதிகமான அந்த நேரத்தை எடுத்துக்கொள்கிறது. அதனால் மந்தகாரகன் சொல்கிறோம். அது கிடையாது, மந்தகாரன் கிடையாது. அவர் துரிதமானவர், நேர்மறையானவர், நீதிமான். தன்னுடைய இலக்கிலிருந்து பிசகாத ஒரு அற்புதமான ஒரு கிரக நிலையிலிருந்து நமக்கு அற்புதங்களை வழங்கி கொண்டு, ஆசைகளை வழங்கி கொண்டு, ஆயுள் விருத்தியை கொடுத்து, தொழில் விருத்தியை கொடுத்து, இன்னும் பலவிதமான நீதி, நேர்மை, நியாயம், தர்மம் என்ற நிலையிலிருந்து ஒரு மனிதனை நல்வழிப்படுத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆசான். அதனால் சனி பகவான் என்ற உடனே நீங்கள் சனி வருது, 7 சனி, அந்த சனி, பாத சனி அப்படிங்கிறதெல்லாம் வெறும் ஜாதக கட்டங்களை வச்சுட்டு மட்டும் சனி பகவானை நீங்கள் கணக்கில் எடுத்துக்கொள்ளக்கூடாது. அதனால் இந்த காலகட்டத்தில் சனி பகவான் வருதுங்க, அது வருதுங்க, இது வருதுங்கன்னா என்ன அதுக்கு தீர்வு என்னென்னா, நம்ம வண்டியில் போயிட்டுருக்கோம், போகையில் கொஞ்சம் தூரத்தில் பார்த்திங்கன்னா போலீஸ் நிற்கிது. உடனடியாக நம்ம மனசில் என்ன படுது, அடடா ஹெல்மெட் போடாமல் வந்துட்டோமே. அப்போ என்ன பண்ணுறோம், வண்டி ஸ்லோ பண்ணி ஹெல்மெட்டு போடுறோம். வண்டியில் ஆவணங்கள் சரியாக இருக்கணுமே, அதுக்காக ஆவணங்களை சரியாக எடுத்து வச்சுக்கிறோம்.
இல்லை இதில் ரெண்டில் ஏதோ ஒன்று இல்லை அப்படிங்கிறப்போ அவங்க ஃபைன் போடுவாங்க. அந்த ஃபைன் போட்ட உடனே ஒரு 10-200 போச்சே, தேவையில்லாத வேலை. அடுத்து என்ன பண்ணுவோம், அங்கேருந்து நேராக போய் இன்சூரன்ஸ் போடுவோம், டாக்குமெண்ட்ஸை கரெக்டாக பண்ணுவோம். அடுத்த முறை வரும்பொழுது ஹெல்மெட்டை போட்டுக்குவோம். அப்படி இன்றைக்கி போலீஸே நிற்க தேவையில்லை. நீங்கள் வண்டியில் போனீங்கனாலே நீங்கள் ஹெல்மெட்டு போட்டு போகிறீங்களா, போட்டு போகலையா, சீட் பெல்ட் போடுறீங்களா, போடலையா அப்படிங்கிறத கேமராவில் மானிட்டரிங் பண்ணி அதை அப்படியே சர்வேலன்ஸில் கேப்சர் பண்ணி இம்மீடியட்டாக உங்கள் நம்பரு, உங்கள் அட்ரஸ்ஸு எல்லாத்துக்கும் ஃபைன் போஸ்ட் ஆகிடுது. எந்த வண்டி நம்பருக்கு யார் ஓனரோ அவங்களுக்கு உடனடியாக ஹெல்மெட் போடல, சீட் பெல்ட் போடல, ஓவர் ஸ்பீடு, சிக்னல் மீறல் அப்படின்னு இந்த மாதிரி பலவிதமான இதுகளில் அவர்கள் கட்டணத்தை விதித்து உங்களுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்க. இந்த பனிஷ்மெண்ட்டை நீங்கள் ஏற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் நீங்கள் திருந்தலைன்னா மீண்டும் நீங்கள் ஃபைன் கட்டிகிட்டே தான் இருக்கணும். அப்போது ஒரு முறை நாம் அனுபவித்து விட்டோம் என்றால் மீண்டும் விழாவது அளவிற்கு நாம் பார்க்கணும்னா அங்கே என்ன தவறு நடந்துச்சு அப்படிங்கிறத நமக்குள்ளேயே நம்ம கேட்டுக்கணும். டிராஃபிக் நிற்கிறாங்க, காசை பிடுங்குறாங்க, ஹெல்மெட் போடலின்னு அதை பண்ணுறாங்க, இது பண்ணுறாங்கன்னு ஒரு பக்கம் நாம் வசைபாடக்கூடியவர்களாகவே இருந்து கொண்டு புறத்தில் விட்டு குரலை சொல்லிட்டு கொண்டே இருந்தால் நம்ம அகத்துக்குள் இருக்கக்கூடிய மாற்றத்தை நாம் பண்ண மாட்டோம். ஹெல்மெட் இருக்குது இல்லைன்னா வாங்கி வச்சுக்க வேண்டியது தான். அதை தவறாமல் எடுத்துகிட்டு போடணும், அது நம்மளுடைய பாதுகாப்புக்கு தான் சொல்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் தான் இந்த காவல்துறை செயல்படுகிறது, போக்குவரத்து செயல்படுகிறதுங்கிறத நம்ம பார்க்கணும். ஆனால் நிறைய காவல்துறைகள் மேல் நமக்கு எதிர்மறையான கருத்துக்கள் இருப்பதற்கு அவரவர்களுடைய சில அதிகார மீறல்களும் ஒரு காரணமாக இருக்குது. அது இப்பொழுதும் தொடர்ந்து அதிகமாகி கொண்டு இருக்குங்க, அதை நம்ம பார்க்குறோம். அதனால் பிறரை குற்றம் சொல்வதை விட்டுவிட்டு நமக்குள்ளே இருக்கக்கூடிய காரண காரியங்களை கண்டறிந்து அதை சரி பண்ணி நம்மளை நெறிப்படுத்தக்கூடிய விஷயங்களை நமக்குள்ளிருந்தே ஆரம்பிக்கணும். அப்படி ஆரம்பித்து காலையில் நேரமே எந்திரிக்கிறது, குளிக்கிறது, சூரிய நமஸ்காரம் பண்ணுறது, உடனடியாக ஒரு சாம்பிராணி ஊதுபத்தி ஏதோ ஒன்று பருத்தி சாமியை கும்பிட்டு அப்படியே துணியை மாற்றிட்டு உடனடியாக ஏதாவது வயிற்றுக்கு சாப்பிட்டு உடனே வேலைக்கு கிளம்புறது, வேலை இல்லைனாலும் கூட வெளியே கிளம்பி ஏதாவது சம்மந்தப்பட்ட அந்த மனிதர்களை ஆட்களை சந்திக்கிறது, இப்படி எல்லாம் உடனடியாக துரிதமாக காலை நேரத்தில் உங்கள் வேலையை ஆரம்பிச்சிங்கனாலே அங்கேயே சனி பகவான் உங்களுக்கு நேர்மறையாக பாசிட்டிவான ஆக்டிவிட்டை கொடுத்துருவார். ஆனால் நம்ம புள்ள கிளம்பிட்டாயா ரொம்ப சூப்பர் அப்படின்ட்டு உங்களுக்கு தட்டி கொடுத்து இன்னும் வேகப்படுத்தக்கூடிய, துரிதப்படுத்தக்கூடிய, நீங்கள் செல்லக்கூடிய இலக்குகளுக்கு முன்பே போய் நின்று நீங்கள் ஆற்றக்கூடிய காரியங்களை அவர் முன்பே அதை உங்களுக்கு சாதகமாக செஞ்சு வச்சுருவார். இதுதான் ஒரு ஆசிரியருக்கு யாரை பிடிக்கும், ஒரு தாய் தந்தையருக்கு யாரை பிடிக்கும். குழந்தைகளில் பார்த்திங்கன்னா 4 குழந்தை 3 குழந்தை ஒரு வீட்டில் இருக்குன்னா துரிதமாக அதனுடைய வேலை செஞ்சு படிப்பில் கவனம், ஒழுக்கம், செயலுக்கு செய்யக்கூடிய விஷயங்களில் எல்லாத்துலேயும் கவனமாக இருக்கக்கூடிய குழந்தைகள் மேல் தாய் தந்தைக்கு ஒரு அதிகப்படியான பாசமும் கவனிப்பும் நேசமும் இருக்கும். சுட்டி காட்டுவாங்க, அவனை மாதிரி இரு, அவன் தம்பி மாதிரி இரு, அண்ணன் மாதிரி இரு, அக்கா மாதிரி இரு, அவளும் உன்னை மாதிரி தானே இருக்கா, அது அப்படி சொல்கிறோமில்லங்க. அது மாதிரி தான் ஆசிரியர்களும் வகுப்பறையில் சொல்லுவாங்க. நல்ல மாணவர்களை ஆசிரியர் தூண்டிவிட்டு அதற்கான விஷயங்களில் அவருக்கு என்கரேஜ் பண்ணி அதுக்கு அவர்கள் நம்பிக்கை கொடுத்து இன்னும் நல்லா படிக்கணுங்கிற தனி கவனம் செலுத்துவாங்க. அப்படி நம்ம நம்மளை ஒளிரச் செய்யக்கூடிய விஷயங்களில் நான் நல்ல மாணவன் அப்படிங்கிறத, ஒழுக்கமானவன், நீதி நேர்மையுடன் இருக்கிறேன், காசு பணம் பேராசை அதை பண்ணணும் இதை பண்ணணும், அடுத்தவங்களை அடித்து போடணும், அடுத்தவங்க சொத்தை ஆட்டை போடணும், என்னை மாதிரி உலகத்தில் எவனுமே இருக்கக்கூடாதுன்னு போட்டு நெஞ்ச நிமித்தி நடக்கிறது, பகட்டு, படோடாபம், ஆடம்பரம், ஆணவம், இது எல்லாமே சனி பகவானுக்கு சுத்தமாக பிடிக்காத விஷயம். அதனால தான் ரொம்ப ஆடுவாங்க, உயரத்தில் போவாங்க, எல்லா ஊர் உலகம் எல்லாருமே அப்படி வாயை புலந்து பார்க்குற மாதிரி அவங்களுக்கு ஒரு பிரமை இருக்கும். ஆனால் பாதி மக்கள் திட்டிட்டு தான் இருப்பாங்க, என்னடா ரொம்ப ஆடுறானா, எத்தனை நாளைக்கு தான் இது அப்படிங்கிறதெல்லாம் காதில் விழுகாது. ஆனால் அவங்கள சுற்றி ஒரு 10 பேர் ஜாலரை அடிக்கிறதுக்கு இருப்பாங்க, அவங்க பேச்சை கேட்டு இன்னும் ஆடுவாங்க. அப்படி ஆடும் பொழுது உடனடியாக அந்த ஆட்டம் உயரத்துக்கு கொண்டு போகப்படும். உயரம் போக 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 அங்கிருந்து அந்த செயின் கட் பண்ணி விடுவார் சனி பகவான். கட் பண்ணி விட்டால் விழுகிற, அதாவது உயரம் போக போக விழுகக்கூடிய அந்த அடியும் அந்த விழுகிற இடமும் மிக மிக பாதிப்பை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அப்போது ஒருவருடைய வாழ்க்கையில் ஆணவம் இருக்கக்கூடாது, ஆடம்பரம் இருக்கக்கூடாது, அடுத்தவங்களை மனநோகும்படியான நடவடிக்கைகள் இருக்கக்கூடாது,
அடுத்தவர்களுடைய காசு பணம் இதுக்கு ஆசைப்பட்டு அபகரிக்கிறது, அடுத்த சொத்தை அபகரிக்கிறது, இது மாதிரியான விஷயங்கள் செய்யக்கூடிய எல்லாத்துக்கும் இருக்கக்கூடிய அந்த ஒரு விஷயம் என்னென்னா, அவன் அப்படி பண்ணுறான், இவன் அப்படி பண்ணுறான், ஏன் நான் பண்ணக்கூடாதா அப்படிங்கிறது. அவனை விட்டுருங்க, இவனை விட்டுருங்க. நீங்கள் அவனுங்களையெல்லாம் பார்த்து பண்ணிங்கன்னா உங்களுக்கும் அந்த அடி விழுகும். அந்த அடியை கொடுக்கக்கூடியவரே சனி பகவான் தான். அப்புறம் அடித்து துவைச்சி புரட்டி போட்டு, இன்னும் சொல்லப்போனால் குற்றங்கள் சுமத்தப்பட்டு ஜெயிலிலே போய் கழிதிங்கிற அளவுக்கு கொண்டு போய் விட்டு அதுக்கப்புறம் தான் திருந்துவான்னா அதுக்கப்புறம் யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் ஒழுக்கம், தன்னடக்கம், தன்னம்பிக்கை, தன் வேலையை சிறப்பாக செய்வது, வேலையை ஒத்தி போடாமல் செய்வது, நினச்ச வேலையை உடனடியாக செய்து அதற்கான ரிசல்ட் வராவிட்டாலும் கூட மீண்டும் அதை தொடங்கி செய்வது, துவண்டு போகாமல் இருப்பது, விழுந்தாலும் எழுந்து உடனடியாக துரிதமாக செயல்படுவது, அந்த மாதிரியான நல்ல பழக்க வழக்கங்களை யார் தன்னுடைய வாழ்க்கையில் கட்டாய கடமையாக வச்சு வாழ்கிறாங்களோ, வீடு வாசல் சுத்தபத்தமாக வச்சு எல்லாத்துலேயும் சுத்தபத்தமாக கண்ணும் கருத்துமாக தன்னை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளையும் மனிதர்களையும் நேசிக்கக்கூடியவர்கள் யார் இருக்காங்களோ அவர்களுக்கு சனி பகவான் எந்த இடத்துல இருந்தாலும் எந்த நிலையில் இருந்தாலும் ஆசீர்வாதங்களை வழங்கி கொண்டே இருப்பார். அதை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கங்க. அதனால் சனி அங்கே இருக்கார், இங்கே இருக்கார், அதாயிட்டார், இதாயிட்டார், அதையெல்லாம் விட்டுருங்க. அதெல்லாம் விட்டுருங்க. நீங்கள் சனி பகவானுக்கு நெருக்கமாக வேண்டுமென்றால், நீங்கள் பிடித்த அவருக்கு மிக மிக நேசிக்கக்கூடிய பிள்ளையாக மாறணும்னா பாசிட்டிவிட்டி மட்டும் எடுத்து செயல்படுங்க. அது உங்களை உயர்த்தி கொண்டே இருக்கும். அவர் உங்களை கைதூக்கி விட்டு மிக மிக உயர்ந்த நிலைக்கு உங்களை கொண்டு போய் அழகு பார்ப்பார். அதனால் சனியை பற்றி கவலைப்படாதீங்க. சும்மா மேம்போக்கா ஜாதகத்தை பார்த்துட்டு பயப்படாதீங்க. வாழ்க்கையில் பரிகாரமே தன்னை மாற்றிக்கொள்வது தான். வண்டி வாகனத்தில் பார்த்து போங்க அப்படின்னு தின பலனில் இருக்குதுன்னா உடனடியாக ஹெல்மெட் எடுத்துகிட்டு வழக்கமாக போகிற ஸ்பீடை கம்மி பண்ணிட்டு அது மாதிரியெல்லாம் நம்ம முன்னெச்சரிக்கையாக போவதற்குத்தான் ஜோதிடம், சாஸ்திரம், ஜாதகமெல்லாம் முன்னோர்கள் வகுத்து வைத்திருக்கிறார்கள். அதனால் முன்னெச்சரிக்கையாக நடப்பதற்கான ஒரு நட்பாதையை காமிப்பது தான் முன்னோர்கள் வகுத்து வைத்த இந்த ஜோதிட ஜாதகம். இதெல்லாமே அதுதான் கிரக நிலையும் கொடுக்கக்கூடியது. அதனால் மனநிலையில் தெளிவாக இருங்கள். வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய காலங்களில் நீங்கள் கண்ணுங்கருத்துமாக இருங்க. அதுதான் விஷயம். அப்பொழுதுதான் தொழில்காரகனாகவும் ஆயுள்காரகனாகவும் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு அற்புதமாக யோகத்தை கொடுப்பார். உங்களுடைய வம்சாவளி தலைத்தவங்க அற்புதமான இந்த ஒரு நான் சொன்ன வாழ்வியல் பரிகாரங்களை கடைபிடிங்க. நல்லதே நடக்கும். நிச்சயம் அனைவரும் சுகப்பட்டு வாழக்கூடிய சூழலை உருவாக்கும். 16 செல்வங்களுடன் உங்கள் வம்சாவளி தலைத்தவங்க தாய் மாசாணியை வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். குருவே சரணம். தாய் மாசாணியை போற்று போற்று.